அமெரிக்கா அதிபராக 2வது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்று முடிச்சிருந்திருக்காரு. அவர் வெளியிட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள், அறிக்கைகளையும், அவர் சொன்ன உரைகளையுமே வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தாலும், அதுல ஒரு சின்ன இன்னொரு முக்கியமான விஷயங்கள், முக்கியமா இதுக்கடுத்து அமெரிக்கால வந்து ஆண், பெண் அப்படின்ற இரு பாலினங்கள் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து ட்ரம்ப் கூறியிருந்தாரு. அதே போலதான் இப்போ பதவி ஏற்று முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட பேச்சுல அந்த அந்த பதவி ஏற்றும் போது பேசின பேச்சுல இதே தான் சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து கண்டிப்பாக ஆண், பெண் இரு பாலினங்கள் தான் இருக்கும் இந்த யுஎஸ்இல் அப்படின்ற மாதிரிமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாரு. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா மக்களால வந்து எக்கச்சக்கமா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஊழல், லஞ்சம் இதெல்லாம் வந்து சமீபத்துல ரொம்ப பயங்கரமா அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல சட்டவிரோதமா நுழைஞ்சவங்க எல்லாரையுமே வந்து இதுக்கடுத்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக தண்டிக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ தெரியாது, பட் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக தண்டிக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட சோதனைகள் கடந்த 8 ஆண்டுகளுமே வந்து நான் நிறைய சோதனை அனுபவிச்சிட்டேன். அது எல்லாமே விடுங்க. இப்போ நான் சில முக்கியமான உத்தரவுகளை வந்து கையெழுத்திருக்கிறேன். சில முக்கியமான விஷயங்களுக்காக வந்து சைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து தெற்கு எல்லையில இருக்கிற இப்போ முதல் அவசர நிலை வந்து அமல்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அங்கதான் வந்து சட்டவிரோதமா நுழையிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அனுப்புவேன், அதாவது அதே மெக்சிகோக்கு தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு உறுதியளிக்கிறேன் அப்படின்ற மாதிரிமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கடுத்தா வந்து அது மானிட்டரி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து பணவீக்கம் உச்சத்தில் இருந்தது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எரிசக்தி விலை உயர்ந்து அப்படின்ற மாதிரிமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தவே அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் பயங்கரமாக பேசப்பட்டது. இவரோட பேச்சில் வந்து இது தனித்துவமாக பேசப்பட்டது.